நம்முடைய இலக்கியங்கள்ல அந்த மாதிரியான மணிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் சிலப்பதிகாரத்தில் இந்த மணிகள் பற்றி என்ன கருத்துக்கள் இருக்குன்னா, அதனுடைய வகைகள் இருக்கின்றனவா என்ன அப்படின்றதுதான் இந்த கூறு. சரிங்களா? சிலப்பதிகாரத்தில் மணிகளின் வகைகள். அணிகலன் என்பது அழகுக்காக மனிதர் தமது பல்வேறு உறுப்புகளில் அணிந்து கொள்வது, நகை ஆபரணம் போன்ற பெயர்களில் குறிக்கப்படுவதில்லை. தொடக்கத்தில் இயற்கையாக கிடைக்கும் விதைகளில் துளையிட்டு மெல்லிய கயிர்களில் கோர்த்து அணிகலன்கள் செய்யப்பட்டன. உதாரணமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும். அந்த மஞ்சள் எரிச்சவங்க அப்படின்னாக்கா ஒரு கயிறு போட்டு குழந்தை கட்டில கட்டிடுவாங்க. ஏன்னா சுகாதாரத்துக்கு நல்லது. அது விடுகின்ற மூச்சுக்கு அது ரொம்ப நல்லது. இயற்கையான நம்ம பொருள் அது. அப்ப அந்த குழந்தைக்கு எதுவும் நோய் நொடி அண்டாம இருக்கும். அது மாதிரி இயற்கையாக கிடைக்கின்ற அந்த பொருள்களில் தொலைத்து ஒரு கயிறு போட்டு நினைச்சுவாங்க. அணிகலங்க கையில கட்டுவாங்க, கழுத்தில் கட்டுறது அந்த மாதிரி. பின்னர் படிப்படியாக முத்து, பவளம், வைரம் போன்ற பொருட்களும் பொன், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களும் கொண்டு அணிகலன்கள் செய்யப்பட்டன. அணிகலன்கள் தொல்லியலில் மிக பழைய தொல்பொருள்களில் ஒரு வகை. பார்த்தீங்கன்னா 100,000 ஆண்டுகள் பழமையான ஊரி ஓட்டில் செய்யப்பட்ட மணிகள் தான் இன்று வரை கிடைத்தவற்றுள் மிக பழையவை என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். சரி, இந்த அணிகலன்கள் எதற்காகலாம் அணிகின்றோம்? அதற்கான காரணங்கள் என்னென்ன? அழகுக்காக, மங்களத்திற்காக, காப்பு. குழந்தை கையில எல்லாம் கட்டுறதெல்லாம் காப்பு தான். எதுவும் அண்டாம இருக்கணும், காப்பாற்றணும் இறைவா அப்படின்னு சொல்லி குழந்தை கழுத்துல கட்டுவாங்க. தகுதி, ஒருவனுடைய தகுதி காரணமாக. அடுத்து அவனுடைய பதவிக்காக. அடுத்து ஓசை, காலில் இதெல்லாம் அணிவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓசை நயத்திற்காக. வீரம், ஒரு சிறந்த செயல் புரிஞ்சு வீரம் புரிந்தாங்கன்னா அவனுக்காக அரசன் அவனுடைய தகுதி அறிந்து கொடுக்கின்ற ஒரு வகை அணிகலன் வீரத்திற்காக. கொடை, ஒருவருக்காக கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்பு. அது சமூக மதிப்பு. இப்போ ஒரு நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க நகை போட்டுக்கொண்டு போனா அவனு பார்ப்பாங்க. அதுலயே கல் பதிக்கப்பட்டது, கயிறு பதிக்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு இது. அப்போ சமூக மதிப்பு. உடல் மனநலம், சில வகை அணிகலன்களை அணிந்தால் உடலுக்கு நல்லது, மனதிற்கு நல்லது. செப்பு முதலான அணிகலன்கள். அதே மாதிரி ஒரு குறியீடு, இந்த வகை நகை அணிஞ்சிருந்தாங்கன்னா இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமாக. அடுத்து நம்பிக்கை, ஒரு இறை நம்பிக்கை போன்று நகை அணிவதற்கு ஒரு நம்பிக்கை. உதாரணமாக காதுல ஓட்டப்படும், காது எதுக்காக குத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மூளையினுடைய செயல்பாடு திறமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. அந்த மாதிரி இந்த நரம்புகளின் மூலமாக இந்த உடல் நலமும் மனநலமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காது குத்துறது, மூக்கு குத்துறது இந்த மாதிரி. அப்ப நம்பிக்கை. சரி, இந்த அணிகலன் பார்த்தீங்கன்னா பல விதங்கள். சில சமுதாயங்கள்ல இன்னின்ன ஜாதியை சேர்ந்தவங்க இன்னின்ன நகை தான் அணியணும் அப்படின்னு கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்குரிய நகைகள், பெண்களுக்குரிய அணிகலன்கள் வயதுக்கு ஏற்றபடி. அப்ப அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரியான அணிகலன்கள், அடுத்து நடத்துற வயது, அடுத்து பெண்கள், அடுத்து வயதானவர், அப்ப அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற அணிகலன்கள். நாடகங்கள், நடனங்கள், திருமணம் போன்ற நிகழ்வுகள். நாடகங்களை நடிக்கிறவங்க போடுகின்ற அணிகலன்கள், நடனங்கள் ரொம்பவே அலங்காரமாக இருக்கும். திருமணம் போட்டவர்கள், அது மணமகனாகவும் மணமகள் யாராக இருந்தாலும் அணிகலன்கள் அந்த மாதிரி அணிவது. அப்புறம் அது மட்டும் கிடையாது, அதுல போய் கலந்துக்குவாங்க இல்லையா அந்த மக்கள், அவர்கள் அணிகின்ற அணிகலன்கள். திருமணத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதற்கேற்ற மாதிரியான அணிகலன்கள். மாதவி இதே மாதிரி நிறைய அணிகலன்கள் அணிவதற்கு காரணம் பலவிதமா இருந்தாலும் நம்முடைய சிலப்பதிகாரத்துல மாதவி நிறைய இடங்கள்ல இருக்கு, மணிகள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் குறிப்பா மாதவியினுடைய அணிகலன்கள் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம குறிப்பா நம்ம பார்க்க இருக்கோம். அவ என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், சோழனுடன் இருப்பதற்காக இந்த இந்திர விளையாட்டு சொல்லி ஒரு விழா நடக்குது. புனல் விளையாட்டெல்லாம் விளையாடி முடிக்கிறாங்க. அதன் பிறகு கடலாடு காதை. அந்த நேரத்துல நம்மை அவள் அழகுபடுத்திக் கொள்கிறார். அதுக்கு முதல்ல அவன் நினைக்கிறா நீராடுகிறார். நீராடும் போது தலைக்கு என்னென்னலாம் அவன் ஊற வச்ச ஒரு தண்ணீரை பயன்படுத்தி அதை குளிக்கிறார். எல்லாம் இந்த காட்சிகள். மாதவி பின்வருகின்ற அணிகலன்களால் தம்மை அலங்கரித்துக் கொண்டவையை புகார் காண்டம் கடல் ஆடு காதையில் இளங்கோவடிகள் அமைக்கின்றார். அதற்கான பாடல் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா அணிகலன்கள் இருக்கு. இப்ப அதை நம்ம ஒரே நடையா நம்ம பார்க்கலாம். கூந்தல் என்ன செய்யறா, நீராட்டிய கூந்தலை மணப்புகை ஊற்றி புலர்த்தினாள். மான்மதம் என்னும் கத்தூரி நெய் பூசி மணக்க செய்தாள். இல்ல கத்தூரி அப்படின்னா அது கத்தூரி. கால் விரல்களை அணிகலன்கள் பூட்டிக் கொண்டாள். பரியகம், நூபுரம், பாடகம், சதங்கை, அரியகம் எனும் அணிகலன்களை கணுக்காலில் பொருத்தமாக அணிந்து கொண்டாள். தோள்பட்டையில கண்டிகை, அதாவது காமமூட்டும் அழகு கொண்டது இந்த அணிகலன். தோள்வளை மணிகள் கோர்த்து பின்னப்பட்டது, இவற்றை தோளில் அணிந்து கொண்டாள். முன்கையில சூடகம், வைரம் பதித்த சித்திர அமைப்பு கொண்டது. கை வளையல் தூய பொன்னால் செய்யப்பட்டது. வெண்சங்கு வளையல், பல வகையான பவள வளையல்கள் ஆகியவற்றை மென்மையான மயில்கள் கொண்ட முன்னங்கைகளில்
பொருத்தமாக அணிந்து கொண்டாள். அடுத்து விரல்களில் வாழை மீன் வாயை பிளந்து கொண்டு இருப்பது போன்ற வளைந்திருக்கும் மோதிரம், பவளம் பதித்த மணி மோதிரம், வில்லை போல் வைரம் பதித்து மரகதமணி இணைத்து செய்யப்பட்ட தாழ்ச்செறி என்னும் மோதிரம் ஆகியவற்றை தன் காந்தல் மலர் போன்ற விரல்களில் அணிந்து கொண்டாள். இந்த ஒவ்வொரு அணிகள்னு என்னன்றது அடுத்து வருது. அடுத்து கழுத்துல சங்கிலி, நுண்தொடர், பூணும் நான்கயிறு ஆகியவற்றை கழுத்தின் முன்புறம் தொங்கும்படி அணிந்து கொண்டாள். கயல் போல் இருபுறமும் தொங்கும்படி அழகிய தூய மணிகளில் கோத்து செய்யப்பட்ட கோவை, ஒரே மாதிரி தொடர்ச்சியா அமைந்த மாலை அப்படின்னால அந்த கோவைன்னு சொல்லுவாங்க, என்னும் அணிகலனை கழுத்தின் பின்புறம் மறையும்படி அணிந்து கொண்டாள். காதணி இந்திர நீலக்கற்கள் இடையிடையே பறித்து திரண்டிருக்கும் முழு நிலாவை போல சந்திரபாணி என்னும் அணிகலனையும் கடிப்பு என்னும் இணை அணிகலனையும் காதில் அணிந்து கொண்டாள். இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் சந்திரபாணி சூரியபாணி இது. அதாவது நம்முடைய உடலினுடைய அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி சந்திரன் வந்து நம்முடைய உடலினுடைய வலப்பக்கத்தில் இருப்பதாக, சூரியன் வந்து இடப்பாகத்தில் இருப்பதாக. அப்ப என்ன வடபில்லை சூரிய பிள்ளை சந்திர பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணுக்கு வைப்பாங்க மணமகளுக்கு. இந்த பக்கம் சந்திர பிள்ளையும் இந்த பக்கம் இடப்பக்கம் வந்து சூரிய பிள்ளையும் வைப்பாங்க. அதான் சந்திரபாணி சூரியபாணி. அந்த மாதிரியான அணிகலன்களையும் அவள் அணிந்து கொண்டாள். தலையணி தெய்வ உந்தி வட்டமானது ராக்குடி போன்றது, பொன்னால் செய்ய பெற்று அழகிய சித்திர வேலைப்பாடுகளுடன் அமைவது. சித்திர உத்தி என்றும் கூறுவார்கள் இந்த தெய்வ உந்தியை. வலம்புரி செழுமையானது நீரில் பிறந்தது. இந்த ஒவ்வொரு அணிகளும் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய விளக்கம். தொய்யகம்னா தலைப்பாடை புறப்பாடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது புல்லகம் அப்படின்னா பொன்னால் பல்லி போன்ற வடிவில் செய்யப்பட்ட தலையில் அணியக்கூடிய அணிகலன். தென்பள்ளி வடவள்ளி அப்படின்வாங்க. அதாவது தலையினுடைய பின்பக்கம் ஒரு தடையோ அல்லது கொண்டையோ போட்டு அதுல நினைச்சுவாங்கன்னா பள்ளி போன்ற ஒரு வடிவத்துல இருக்கும் அந்த அணிகலன். அவனை வந்து எப்படி சந்திரபாணி இந்த தலையினுடைய வலப்பக்கமோ அந்த மாதிரி இந்த வடபள்ளி இந்த பக்கம் வைப்பாங்க, தென்பள்ளியை இடப்பக்கம் வைப்பாங்க. அந்த மாதிரி அது 2 வகையான பள்ளிகள் உண்டு. ஆகியவற்றை தன் கூந்தல் ஒப்பனையில் அணிந்து கொண்டாள். பரியகம் பொன்னால் செய்த ஒரு புறத்தை கால் பெருவிரல்ல மோதிரத்துல பொருத்தி மற்றொரு புறத்தை சிலம்புல வந்து அணிவார்கள். சிலம்பு வந்து காலில் அணியக்கூடியது. அப்ப காலினுடைய பெருவிரல்ல இருந்து சிலம்புல போய் அது இணையும். அந்த மாதிரியான அணிகலன் பாத சாலம் என்றும் கூறுவார்கள். நூபுரம் அகலமாக கனமாக செய்யப்பட்டு ஒருவித கால் அணிகலன். பாடகம் சிலம்பின் மீது அணியப்படுவது. சதங்கை காப்பு போன்ற பொன்னாலான அணிகலன் காதில் அணிவது. சூடகம் தலையை சீவி கொண்டையை கட்டி அதில் அணியும் பொன்னால் ஆன அணிகலன். மரகத தாழ்செறி கால்விரல் அணிகலன், மரகதம் பதிக்கப்பெற்ற கைவிரல் அணி என்றும் கூறுவர். சந்திரபாணி இப்ப நம்ம பார்த்தோம். குரங்கு செடி அது என்ன அப்படின்னாக்கும் தொடையில் அணியப்படும் பொன்னால் ஆன அணிகலன், தொடையை கவ்வி இருக்குமாறு அணியும் அணிகலன். அப்போ மணிகள் பற்றி இந்த காட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டே போறாரு இளங்கோவடிகள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கும் இப்ப அடுத்து ஒரு கதாபாத்திரம் கோவலன், அவனுக்குரிய காட்சியை கொண்டு வந்து இந்த மணிகளோட அவர் இணைக்கிறாரு. அவன் போகின்ற காட்சியில எப்படிப்பட்ட அந்த இடம் பாருங்க. பாகபாதம், களங்கம், விந்து, ஏகை ஆகியன மணிக்கற்களில் காணப்படும் குற்றங்கள். இந்த குற்றங்கள் நீக்கப்பட்ட மணிகள் மணிக்கல் நூலில் வல்லவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. நுண்மையான கோடி விளிம்புகள் கொண்டவை. 4 வகையான வர்ண பெயர்கள் சூட்டப்பட்டவை. நல்ல ஒளியுடையவை. இந்த மணிகளால் செய்யப்பட்ட ஏகை என்னும் தனிமணி மாலை. பன்மணி மாலை எப்படி இருளுள்ள பச்சை மேனிலும் பச்சை ஒளி ஊட்டக்கூடியவை. இருட்டிலையும் அந்த பச்சை ஒளி ஊட்டக்கூடியதான். பதுமம், நீளம், விந்தம், பணிடம் என்னும் ஜாதி மணிகள் பொன்னில் சேர்த்து செய்யப்பட்டவை. கதிரவன் ஒளி போன்றவை, இருட்டு போன்றவை. இருள் ஒளி இரண்டும் கலந்து 5 வகையான ஒளி வீசும்படி மனப்புடன் செய்யப்பட்டவை. காற்று, மண், கல், நீர் ஆகியவற்றால் ஒளி நிறம் மாறாதவை. திங்கள், புதன், செவ்வாய், கோள்வட்டம் போல் ஒளிர்பவை. கற்பத்துளை, கல்மடிப்பு, சிறுக்கு ஆகியவை நீங்கிய செங்கொடி வள்ளி ஓட்டம் கொண்டவை. இந்த மாதிரியான மணிகள் தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்த மணிகள். அப்படிப்பட்ட மணிகளை அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த மணிக்கற்களை அவர்கள் விற்று வருகின்ற ஒரு இடம். அந்த இடம் பேர் வந்து மணிக்கல் வீதி அப்படிப்பாங்க. ஏன்னா மணிகள் விற்கப்படுகின்ற அந்த வீதி தெரு. இன்றைக்கும் பார்த்தோம்னா மதுரையில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெரு பேர் இருக்கும். காணாங்கல்லியோட தேரு, மேற்கு மாட வீதி, அந்த மாதிரி சித்திரை வீதி, அந்த மாதிரி இந்த அணிகலன் கொண்ட தெருவின் பெயர்கள் இருக்கும். மணிக்கல் வீதி வழியாக கோவலன் சென்றதாக ஊர்கான் காலையில் எங்க தொலைத்தான், எல்லாவற்றையும் தொலைத்து வீடு திரும்பி இப்ப கண்ணைக்கு வந்து கையில வந்து சிலம்பு, இந்த ஒரு சிலம்பு இருக்கு, நம்ம இதை வச்சு நம்ம பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ அனுப்பி வைக்கிறார். அவர் நினைக்கிறாரு அந்த விற்பதற்காக அவர் வருகின்ற அந்த காட்சியை தான் இத்தனை மணிகள் விற்று வந்த மக்கள், அந்த மணிகள் எப்படிப்பட்டவை என்பதையும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அழகாக கூறியிருக்கின்றார். சரிங்களா? அதான் ஊர்கான் காதையில் மணிகளின் பல வகைகளையும் காட்டுகின்றார் இளங்கோவடிகள். ஏதோ ஒரு நூலை எடுத்தோ எழுதணும் அப்படின்னு இல்லாம
அந்த காலத்தை அப்படியே பதிவு செய்வதாகவே இருந்திருக்கின்றது பாருங்கள்.